ஒழுங்கா இருக்கணும். இதுக்கு மேல யாராவது ஆளுக்காள் கோஷம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆகும். ஒழுங்கா இருந்துட்டு உங்க வேலையில பாத்துக்கணும். இதுக்கு மேல ஒழுங்கா இருக்கணும். இதுக்கு மேல யாராவது ஆளுக்காள் கோஷம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆகும். ஒழுங்கா இருந்துட்டு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இணைகிறார். செந்தில்குமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? அதாவது ராதிகா, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள சின்னக்காமன்பட்டி பகுதியில் லோகேஷ் என்ற பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 8 தொழிலாளர்கள் உடல் சதிரி உயிரிழந்தனர். இவர்களது உடலானது விருதுநகர் அரசு மருத்துவமனையில் உடல்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அரசு சார்பாக வழங்கப்பட்டுள்ள நிதி மற்றும் ஆலை சார்பாக வழங்கப்பட்ட நிதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கூடுதலாக இறந்தவர்களின் குடும்பத்திற்கு கூடுதலாக நிதி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி உறவினர்கள் தொடர்ந்து காலை முதல் தற்போது வரை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இதற்கென காவல்துறை பாதுகாப்பு என்பது அங்கு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக 5 DSP, ஒரு SP தலைமையிலான காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் போராட்டம் நடத்திய பொதுமக்களிடம் ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடத்த முற்பட்டார். அப்போது அவர்களுக்கும் இடையே ஒரு சிறு மோதல் என்பது நடைபெற்றது. குறிப்பாக இதற்கு மேல் அனைவரும் ஒழுங்காக இருக்க வேண்டும், ஆளாளுக்கு ஒன்று பேசினீர்கள் என்றால் வேறு மாதிரி போயிடும் என மிரட்டும் தோணியில் பேசிய வீடியோ என்பது தற்போது சமூக வலைதளத்தில் ஒரு வைரலாகி வருகிறது. குறிப்பாக இவர்கள் மிரட்டும் தோணியில் பேசுவது எங்களை அடக்க முயற்சிப்பது போன்று இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு என்பது எழுந்துள்ளது. காவல்துறை பொதுமக்களிடம் நிதானமாக நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நீதித்துறை வலியுறுத்தி வரும் நிலையில் தற்போது மாவட்ட கண்காணிப்பாளர் கண்ணன் இப்போது இந்த வார்த்தை பேசியிருப்பது தற்போது பேசிய பொருளாகியுள்ளது. தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு என்பது பலப்படுத்துள்ளது. குறிப்பாக தற்போது வரை 4 உடல்கள் இன்னும் வாங்கப்படாமல் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. ராதிகா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். ஒழுங்கா இருக்கணும். இதுக்கு மேல யாராவது ஆளுக்காள் கோஷம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆகும். ஒழுங்கா இருந்துட்டு உங்க வேலையில பாத்துக்கணும். இதுக்கு மேல ஒழுங்கா இருக்கணும். இதுக்கு மேல யாராவது ஆளுக்காள் கோஷம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆகும். ஒழுங்கா இருந்துட்டு உங்க வேலையில பாத்துக்கணும். இதுக்கு மேல ஒழுங்கா இருக்கணும். இதுக்கு மேல யாராவது ஆளுக்காள் கோஷம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆகும். ஒழுங்கா இருந்துட்டு